அப்படின்னா நீ இன்னைக்கு ஒருத்தன் கூட கார்ல போகல அப்படிதானே? அண்ணா, திரும்ப திரும்ப நீ அதையே கேட்டுட்டு இருக்காத. இதெல்லாம் கேட்க நீ யாரு? என்னது நீயா? என்ன பேசிட்டு இருக்க? அவர் நம்மளோட அண்ணன். அவர் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அவர் நம்மள கேள்வி கேட்க தான் செய்வாரு. அதை விட்டு ஏத்து பேச நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் என்ன அப்படி சொல்றா? ரோஹிணி, அண்ணன் போய் பேச வாய்ப்பில்ல. நீ தான் போய் பேசுற. ஒழுங்கா இப்ப உண்மையை சொல்லிடு. நீ யார் கூட கார்ல போன? அது அவர் என் ஃப்ரெண்டோட அண்ணன் தான். நானும் என் ஃப்ரெண்டும் சினிமாக்கு போனோம். அவர் என்ன பஸ் ஸ்டாப்ல பிக்கப் பண்ணி கார்ல வீட்டுக்கு போய் இறக்கி விட்டாரு. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் சினிமாக்கு போனோம். இங்க பாத்தீங்களா, நானும் அவ்வளவு சினிமாக்கு போன டிக்கெட். நானும் என் ஃப்ரெண்டும் தான் சினிமாக்கு போயிட்டு வந்தோம். வீட்ல யாருக்கிட்டையும் சொல்லாம சினிமாவுக்கு போற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? தப்புதான்ப்பா. இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். இது அண்ணன் கேட்கும் போதே உண்மையை சொல்ல வேண்டியதானே? பெரிய அண்ணனுக்கு நான் சினிமாக்கு போறதெல்லாம் பிடிக்காது. அதனாலதான் நான் அண்ணன் கிட்ட எதிர்த்து பேசுற மாதிரி நடிச்சு சமாளிச்சேன். அண்ணன், என்ன மன்னிச்சிரு.